ஹalleluya. வேதத்தை நான் பிடித்துக்கொள், கர்த்தர் என்னை பிடித்துக் கொண்டார். ஆமென். ஆசையா பிடிச்சிச்சுங்க. என்னுடைய பெரியவர் தாத்தா பாட்டிலாம் இறந்துட்டான்னு சொல்லும்போது ரொம்ப துக்கமா இருக்கும். சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது, பா இந்த மரணம் இவ்வளவு பயங்கரமா இருக்கே அப்படின்ட்டு உடனே அவங்க சொல்லுவாங்க, போயிட்டாரே போயிட்டாரே என்று சொல்லுவார்கள். நான் சொல்லுவேன், எங்க போயிட்டாரு? அங்கதானே தாத்தா படுத்துட்டு இருக்கிறாரு. அப்போ போயிட்டாரு, உடல் பூத உடல்னு சொல்லுவாங்க. இந்த உடலை பாடியை எப்ப எடுக்க போறீங்க? அப்ப என்ன எங்க தாத்தாவை பேர் சொல்லி கூப்பிட மாட்டிருக்காங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது. பாருங்க, யாருங்க போனது? ஆத்மா. அதான் உயிர். உயிர் பிரிந்து விட்டதென்றால் இந்த உடலுக்கு மதிப்பில்லை மக்களே. உன் ஆத்மா உன் உடலோடு ஒட்டிக்கொள்ளும் இருக்கும் வரை தான் உனக்கு மதிப்பு, மரியாதை. இந்த உலகத்தில் அந்தஸ்து, ஆஸ்திகள், வேதம் சொல்லுகிறது, மதிக்கேடனே உலகம் முழுவதும் நீ ஆதாயம் படுத்தினாலும், உன் பொருளை சேர்த்து சேர்த்து வைத்தாலும், இன்று இரவு நீ மரித்தால் உன்னுடைய சேர்த்து வைத்த பொருட்கள் யாரிடத்தில் போய் சேரும்? ஆதலால் வைக்கிற காரியங்கள் கர்த்தர் சொல்லுகிறார், ஆத்மாவுக்கு வேண்டி சேர்த்து வைங்க. இதை கேட்கும்போது நீங்கள் யோசிக்கலாம், என்ன ஆத்மா ஆத்மா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிந்து கொண்டா சத்தியத்தை கேட்கறது இல்லை மக்களே. மாடு புல்ல சாப்பிட்ட உடனே அது என்ன பண்ணுங்க? வேகமாய் உட்கொள்ளும். ஒரு இடத்துல உட்கார்ந்து அசை போடும். ஜீவனுக்கு ஏதுவாய் இருக்கிறது. அதே போல புல்லு போல இந்த வசனத்தை நீ எடுத்துக்கிறாய் நன்று, நல்ல வசனத்தை நீ சாப்பிடுகிறாய், நல்லது. நிறைய பிரசங்க கேட்கிறாய், நல்லது. ஆனால் அசை போடு மகளே, தியானம் பண்ணு. உன் ஆத்மாவுக்கு அது ரத்தத்துல கலக்கட்டுங்க. ரத்தத்துல கலந்தாந்தாங்க உங்க ஆத்மா பிழைத்து ரத்தத்தை சிந்தனை விட்டு நீங்க போக முடியும். ரத்தம் ஒரு ஜீவனுக்குள்ளது. தன் சகோதரன் காயின் ஆபலை கொன்று போட்டாங்க. அவன் விரோதமாய் எழும்பினான். ஆதியாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபேல் ரத்தம் பேசியதுங்க. ஐயோ அநியாயம் நடந்துச்சு, ரத்தம் பேசியது. கர்த்தர் பார்த்தார், ஆபேலின் ரத்தத்தை சத்தத்தை கேட்டு அவர் மனிதனா உலகத்தை இறங்கி வந்து அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் எல்லாவற்றையும் நீதி சரிக்கட்டும்படி அவர் ரத்தம் சிந்தினார். அவர் தான் நம்முடைய ஜீவனுள்ள தேவனாகி இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இந்த கண்ணு, என்னுடைய முகங்கள், என்னுடைய மூக்கு, என்னுடைய அவயங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்லுவேன். ஆமென். எப்பயோ அழிந்து போக வேண்டியதுங்க, எப்பயோ அழிந்து போக வேண்டியது. நான் ஒவ்வொரு நாளும் சொல்ல, உச்சந்தந்த பாத வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக வைக்கப்பட்டது. சாத்தானே, உனக்கு தொட அதிகாரம் இல்லை என்று சொல்லுவேன். மனுஷன் அடிக்கடி வந்து சில உபத்திரவை கொடுத்தாலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு, சாத்தானே நீ என்ன கொடு, என்னுடைய காரியங்களை ஆவி ஆத்மா உமக்கு சொந்தம் ஆண்டவரே அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா, எந்த வியாதி வந்தாலும், ஒருவேளை நீங்க பலவீனத்தில் இருக்கிறீங்களா, வியாதியில் இருக்கிறீங்களா, சொல்லுங்க. எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது, எது ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிறது, சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஏய் சாத்தானே, இது உனக்கு அல்ல, இயேசு கிறிஸ்து நாமத்திற்காக வைக்கப்பட்டது சொல்லுங்க. பொதுவாகங்க கேன்சர் பேஷண்ட்டுக்கு முடி கொட்டும். ஏங்க? கேன்சர் வந்து ரத்தத்தில் பரவ உறுப்புகளை அழிச்சிட்டு போகும். ஆனால் அவர்களுக்கு முடி இருக்காது. ஒரு மகிமையின் வார்த்தை சொல்ற பாருங்க. கேன்சரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய வியாதியா இருக்கட்டும், உங்க ஜீவன் இருக்க வரைக்கும் ஆண்டவரே என் முடியை காத்து கொள்ளுங்க என்று சொல்லுங்க. இந்த முடி உமக்காக வைக்கப்பட்டது சொல்லுங்க. ஹல்லேலூயா. கேன்சர் பேஷண்டா இருக்கட்டும், கிட்னி ப்ராப்ளம், ஒருவேளை தொண்டை பகுதியில் உங்கள் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா, பேச முடியலையா, நடக்க முடியலையா, பார்வை தெரியலையா, இருதய நோய், வியாதிகள், நடக்க முடியல, நீங்க படுக்கையா இருக்கிறீங்களா, உங்க படுக்கையை கர்த்தர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. மகளே மகனே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த படுக்கையை மாற்றி போடுங்க, என் படுக்கை விட்டு நான் எழும்ப எனக்கு கிருபைகளை தாங்க. அப்படி நீங்க அறிக்கையிடுங்க, சொல்லுங்க, நான் இயேசுவுக்கு சொந்தம். ஆமென். சொந்தமானவர் நமக்காக வந்தாருங்க, நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவருக்காக நாம் வாழணும்னா என்னுடைய உறுப்புகள், ஹல்லேலூயா, என்னுடைய உடல், என் ஆவி, என் சரீரம், என் ஆத்மா புஷ்யா இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறிக்கையிட வேண்டும். வாலிப வயதில் ஏசப்பா ஏற்றுக்கொண்ட உடனே எனக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார்.
என்ன என்றால், எனக்காக வாழ்றியா அப்படின்னு கேட்டார். ஏசப்பாவை தெரியும், ஏசப்பாவை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் என்னோட போதகர் சொன்னார், ஏசப்பா பற்றி அவர் ஜீவனோடு இருக்கிற யாரெல்லாம் அறிக்கையிடுறீர்களோ அவங்க காலில் மான் கால்கள், சுவிசேஷம் சொல்லாத கால யானைக்கால் என்று சொல்லிட்டார். உடனே நான் வீட்டுக்குள்ள போய், ஆண்டவரே என் காலை மான் காலாய் மாற்றுங்க ஆண்டவரே, என் கால் யானைக்கால் இல்லை ஆண்டவர் என்று சொல்லி உடனே என்ன பண்ணுது, ட்ராக்ஸ்லாம் கொண்டு போய் ஒவ்வொரு வீடுங்க, இதை சாட்சியாக சொல்லுவேங்க, ஒவ்வொரு வீட்டு கதவை தட்டுவேன். அவங்க சொல்லுங்க, யாருமா இயேசு அனுப்பியிருக்கிறா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோருமே இடத்தில் வாருங்க, நானும் இழைப்பார். இந்த ஒரு வசனத்தை எடுத்துப்பங்க. ஒரே வசனம் தான் எனக்கு தெரியும், வேற வசனம் எனக்கு தெரியாது. வருத்தப்பட்டு யார இருந்தம்மா பாமா இயேசுவை அழைக்கிறார். எவ்வளவு வியாதி உள்ளவர்கள் தெரியுங்களா, குடிக்காரர்கள். ஒரு வீட்டுக்குள்ள போறோங்க, ஒரு அம்மா அழுதுட்டு இருக்கிறாங்க, அவங்க இயேசுவை அறியாதவர்கள். அவங்க எங்கம்மா அவங்க புருஷன் கட்டில் கீழே படுத்துட்டு இருக்கிறாருங்க. என்னன்னு பார்த்தா நல்ல குடிச்சிட்டு சண்டே ஆனா கட்டில் கீழே போய் படுத்துப்பாரு. அந்த ஆவி அதை மறைஞ்சிட்டாராம். அந்த அம்மா ஒரே அழுதுட்ட. ஒரு நாள் நாங்களாம் வாலிப பிள்ளைங்க போய் ஜோம் பண்றோம், ஆண்டவரே இந்த கட்டிலுக்கு இருக்கிற ஆவியை மேலே படுக்க வைங்கப்பா அப்படின்னு ஜோம் பண்ணோம், இந்த ஆவியை துரத்துங்கப்பா. அப்ப எங்களுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு, அந்த அம்மா பாரப்பட்டாங்க, அவ்வளவுதான். இந்த மனைவி பாரத்தை எடுத்து போடுங்கப்பான்னு சொன்ன உடனே அடுத்த வாரம் போறாங்க சண்டே அன்னைக்கு. அந்த மனுஷன் எழுந்து உட்காந்து சேர்ல உட்காந்துட்டு எங்களை வரவேற்கிறார்.